ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க மகாராஜா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்துல விஜய் சேதுபதி லீட் ரோல் எடுத்து பண்ணிருக்காங்க. நித்திலன் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா வந்திருக்கு. இந்த படத்தோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours கிட்ட தான் இருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பேர் தான் பாத்தீங்கன்னா மகாராஜா. அவரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்னு ஃபைல் பண்றாங்க. லக்ஷ்மி மிஸ் ஆயிருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே லக்ஷ்மின்றவங்க யாரு, உங்க மனைவியா, உங்க பொண்ணா, யாருதான் அப்படின்னு கேக்குறாங்க. கடைசியில சொல்றாரு அது ஒரு குப்பை தொட்டி அப்படின்ட்டு. அப்படி அந்த குப்பை தொட்டியில என்னதான் இருந்தது, இவர் உண்மையாலே யாரை தேடி வந்தாரு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருக்க படம் தான் இந்த மகாராஜா. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான். படத்தோட ஆரம்பத்துல இருந்து எண்ட் வரைக்கும் ரொம்ப சூப்பரா எழுதி எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா யூஸ்வலா நம்ம பல படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட அதே ரிவெஞ்ச் ஸ்டோரி பிளாட் தான். ஆனா அதை இவங்க எங்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளேல தரமா கொடுத்திருக்காங்க. படத்தோட ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்குமே நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கு. அதுவும் குறிப்பா நம்ம ஹீரோ வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி லக்ஷ்மி மிஸ்ஸிங் அப்படின்ற சீனெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அல்டிமேட்டாவே இருந்தது. அவ்வளவு காமெடி கலந்து கொடுத்திருந்தாங்க அந்த சீனை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு மாஸ் படம்ன்ற மாதிரியே காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படியே நேர்மாறா படத்தோட ஆரம்பத்திலேயே ரொம்ப கலகலன்னு ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான். இது அவரோட 50வது படம். பல ஹீரோக்களுக்கு 50வது படம் ஃபெயிலியர் ஆயிருக்கு, ஒரு சில பேருக்கு தான் ஹிட் ஆயிருக்குனாலும் அதுல விஜய் சேதுபதி இடம் பிடிக்கிறாரு. படத்துல இவங்க சொல்ல வந்திருக்க மெசேஜ் ரொம்ப நீட்டாவே கன்வே பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கேரக்டர் ரைட்டிங் பாத்தீங்கன்னா முக்கியமான கேரக்டர்லாம் ரொம்ப நல்லாவே எழுதி எடுத்திருக்காங்க. அதுலயும் ஒரு சிலது தான். குறிப்பா விஜய் சேதுபதி கேரக்டர்லாம் தரமா பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வில்லன் கேரக்டர் ரொம்ப அல்டிமேட்டாவே பண்ணிருக்காங்க. அங்கங்க இன்னும் சில கேரக்டர்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாலும் இவங்க அபிராமி கேரக்டர், திவ்ய பாரதி, இன்னும் பல பேர் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதி எடுத்திருக்கலாம். அவங்க எல்லாம் படத்துல வந்துட்டு போற மாதிரி தான் இருக்கே தவிர பெருசா இம்பாக்ட் தரல நமக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் வந்து சூப்பராகவே பண்ணிருக்காங்க. எடிட்டிங்லாம் தரமா பண்ணிருக்காங்க. படத்துல பிளாஷ்பேக் போர்ஷன் அதை அங்கங்க கரண்ட் டேட்டோட மிக்ஸ் பண்ணி காட்டும் போது நமக்கு பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபி எல்லாம் சூப்பராகவே பண்ணி கொடுத்திருந்தாங்க. பிஜிஎம்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வேற மாதிரியும் செகண்ட் ஹாஃப்ல அப்படியே பூஸ்ட் பண்ற மாதிரி தரமா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்சான படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க, தியேட்டர்ஸ்லயே ட்ரை பண்ணி பாருங்க. உங்களை கண்டிப்பா இந்த படம் ஏமாத்தாது. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.